சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் விசாரணையின் போது காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அஜித்குமார் உடலை உறவினர்கள் வாங்க மறுத்த சமயத்தில் காவல்துறையினர் அவரது உறவினர்களை மண்டபத்தில் வைத்து பணம் தருகிறோம், போராட வேண்டாம் என கட்ட பஞ்சாயத்து செய்ததாகவும் அதனை ஊர் மக்கள் படம் பிடித்த போது காவல்துறையினர் தடுக்க முயன்றதால் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை கிளப்பியுள்ளது. இது மட்டுமல்லாமல் கோவில் காவலாளி அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாரை வேனில் தனிப்படை போலீசார் அழைத்து செல்லும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் தம்பியை 28/7/2025 சனிக்கிழமை அன்று அதிகாலை 5:38 மணியளவில் விசாரணைக்காக தனிப்படை போலீசார் அழைத்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த போலீஸ் வாகனத்தில் ஏற்கனவே அஜித்குமார் மற்றும் நிகிதாவின் காரை பார்க்கிங் செய்த ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் ஆகியோர் உள்ளே இருந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.